2 இளங்குட்டி வச்சிருக்கீங்க. என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன விலைக்கு கேள்வியில இருக்கு? 4,500 சொல்லியிருக்கோம். சரிங்க. 3 வரை கேட்டிருக்காங்க. சரிங்க. 4,500 கொஞ்சம் ரேட் அதிகம் தானே இல்லையா? பொட்டுக்குட்டி இல்ல, பொட்டுக்குட்டி இந்த கலருக்காக தான். ரெண்டுமே கிடா குட்டி தானே? கிடா குட்டி. சரிங்க. 3,500 வரை கேட்டாங்க. ஆமா. கொடுக்கல இன்னும். ஆமா. இன்னொரு 200 வந்தா கொடுத்துருவோம். 200 வந்தா கொடுத்துருவோம். 3,500 3,700 கொடுப்பீங்களா? சரிங்க. 3,700 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறவங்க எவ்வளவு நாள் பால் கொடுத்தா அந்த குட்டி உண்டா? ஒரு 15 நாள் பால் கொடுக்கணும். அடுத்து வேப்பங்குளை வெட்டணும். 15 நாள் பால் கொடுத்து அதுக்கப்புறம் வேப்பங்குளை வெட்டணும் போதும். ஆமா, 5 ரேஞ்சர் வேப்பங்குளை வெட்டணும். அடுத்து பாலும் கொடுக்கணும். பால் ஒரு 15 நாள் ஒரு மாசம் கணக்கு கொடுக்கணும். ஒரு மாசம் கணக்கு பண்ணி பால் கொடுக்கணும். மாடு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் தான். ஏன்னா பாலை சொசைட்டியில் 35 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. அதை 1 லிட்டர் இது கொடுத்தா போதும். பாதி லாபம் கிடைக்கும். பாதிக்கு பாதி லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி 10 குட்டி இருந்தா சரிங்க. இந்த குட்டி எப்படி அதை ஏன் இந்த சைஸ்ல நீங்க வைக்கீங்க? அதாவது ஒரு ஆடு வந்து 2 குட்டி போட்டுருச்சு. சரிங்க. அதனால அந்த குட்டி ஒரு குட்டியை கொண்டு வரணும். ரெண்டையுமே விற்பனை பண்ணான்னு கொண்டு போயிருங்க. சரிங்க. ரொம்ப பால் இல்ல, அதனால கொண்டு வந்து. ஆமா, கொண்டு வர மக்கள்னாலும் கொண்டு போய் வளர்க்கட்டும். சரிங்க. பால் இருக்கவங்க வளர்த்துக்கு பாலுக்கு ஒரு நல்ல எண்ணம் தான். சூப்பர். ஒட்டக்குட்டி என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? 1,500 ரூபா சொல்றேன். 1,500 சொல்ற விலை. என்ன விலை கொடுக்கலாம்? 1000 ரூபா கொடுக்கலாம். 1000 ரூபா ஃபைனல் ரேட் கொடுக்கலாம். சரிங்க. எதுவும் கேள்வி கேட்டுருக்காங்களா? கேள்வி கேட்டா கிடா குட்டினா காக்காக. பொட்டக்குட்டி கேள்வி இல்ல. ஒரு வியாபாரி வாரண்டுக்காரு, வாங்கிக்கிறேன். வியாபாரி தான் வாங்குறாங்க. சம்சாரி வாங்க மாட்டேங்காங்க பொட்டக்குட்டியை. ஆனா பொட்டக்குட்டியில் லாபம் இருக்கு இல்லையா? லாபம் இருக்குதான். லாபம் இருக்கு. ஆனா வாங்க ஆள் இல்லாம இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியா இருக்கு. நீங்க இந்த மாதிரி எத்தனை குட்டி வளர்த்தா ஒரு லாபங்கிற நம்ம கிடைக்கும்? ஒரு 10 குட்டி வளர்த்தா லாபம் தான். உறுதியா கிடைக்கும். உறுதியா கிடைக்கும். சரிண்ணா. இன்னைக்கு நிலவரம், சந்தையில உள்ள நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி இருக்குங்க? சுமார் தான். சந்தை நிலவரம் சுமார் தான். ஆனா நல்ல ஒரு கரும்பொட்டுலே நல்ல ஒரு அழகான சைஸ்ல நல்ல ஒரு அழகான குட்டி, நல்ல வளர்த்த வளரும். ஒரிஜினல். சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர். ஒரு குட்டி கையில வச்சிருக்கீங்க? ஆமா, இந்த குட்டி நல்ல குட்டி வாங்கிருக்கேன். சரிங்க. வீட்டு வளர்ப்புக்கான? ஆமா, வீட்டு வளர்ப்பு, கை வளர்ப்புக்கு. சரிங்க. இது பாத்தீங்கன்னா எவ்வளவு நாள் பால் கொடுக்க வேண்டியிருக்கும்? ஆனா என்ன கம்பல்சரி 1 மாசம் கொடுக்கணும். சரிங்க. 1 மாசம் கொடுத்தா அப்படியே மேய்ச்சலோட அப்படியே வளர்த்தலாம். 1 மாசம் உறுதியா கொடுக்கணும். சரிங்க. அதாவது நல்ல கலர். என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க? ஒரு கலர்னே. இது ரேட் 5 ரூபா சொன்னாங்க. 5,000 ரூபா? 5,000 அதிகம் இல்லையா? அதிகம் தான். நம்ம 2 ரூபாய்க்கு கேட்டோம். சரிங்க. 2 ரூபாய்க்கு கேட்டு 2 ரூபாய்க்கு கேட்டோம். 3 ரூபாய்க்கு அவரு ஃபைனல் பண்ணிருக்காரு. 3000 ஃபைனலா கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க ஒரு வியாபாரிங்கறனால கொஞ்சம் குறைச்சு வாங்கிட்டீங்க. ஆமா, வியாபாரம் கொஞ்சம் குறைச்சு வாங்கலாம்ல. அதனால கொடுக்க மாட்டேன் சொல்லுவாங்க. நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு கேட்டா கொடுத்துருவோம். கேட்கணும். ஆமா, கேட்கணும். கரெக்டா நின்னு கேட்டோம்னா நின்னு கேட்கணும். ஓடிடக்கூடாது. நின்னு கேட்டோம்னா அந்த குட்டி வியாபாரம் முடிஞ்சிடும். சரிங்க. ஆமா. மதிப்போட கேட்டோம்னா அவங்களும் கொடுத்துருவாங்க, நம்மளும் வாங்கிக்கலாம். சரி. ஆமா. ரொம்ப நன்றி. கிடா குட்டி வச்சிருக்கீங்க. எத்தனை நாள் குட்டியா இருக்கும்? கொஞ்சம் பெரிய குட்டியா இருக்கு. இது 3 நாள் குட்டி ஆயிடும். சரிங்க. இப்போ பாத்தீங்கன்னா பால் கொடுத்து வளர்க்கணும். எப்படி நீங்க வாங்கிருக்கீங்களா விற்பனை பண்ண? வாங்கிட்டீங்க. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கிருக்கோம்? 1000 ரூபா சொன்னாங்க. சரி. 1000 ரூபாய்க்கு வாங்கி. 1000 ரூபாய்க்கு. 1000 ரூபா அந்த குட்டி பரவாயில்ல தான். ஏன்னா கொஞ்சம் குட்டி தடனா இருக்கு. இதுக்கு கொண்டு போனோம்னா அளவான பால் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. நீங்க என்ன அளவு கொடுப்பீங்க? ஒரு பாட்டில் தான். ஒரு பாட்டில். ஆமா, பெரிய குட்டி ஒரு பாட்டில் தான். சரிங்க. ஒரு குட்டிக்கு. சரிங்க. இப்ப போனோன்னு எதுவும் தடுப்பூசி அந்த மாதிரி எதுவும் லிவர் டானிக் அந்த மாதிரி? லிவர் டானிக் மட்டும் ஊத்துவோம். லிவர் டானிக் கண்டிப்பா கொடுக்கணும் குட்டிக்கு. சரிங்க. ரொம்ப நன்றிண்ணே. நீங்க சந்தை நிலவரம் எப்படின்னா? சந்தை நிலவரம் சூட்டா தான் இருக்கு குட்டியே. நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க? நான் கலைவாசல வரத்துன்னு. சரிங்க. புதூர் பக்கம். மூணுமே எட்டயபுரத்துல நல்ல ஒரிஜினல் பொட்டுக்குட்டி. குட்டி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குட்டியும் 1,500 2000 ரேட் சொல்லிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு தரமான குட்டி. ஆனா இது தகப்பன் கடையில என்ன ரேட்ல உள்ள குட்டி கடாயின்னு? 50 ரூபா 60 ரூபா வரும். 50,000 60,000 ரேட்ல உள்ள குட்டிகள் தான். சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு. பார்த்து வாங்கினா இந்த குட்டிகள்லாம் மக்கள் வாங்கினாங்கன்னா திருப்திகரமா இருக்கும். அவ்வளோ ஒரு அழகு. மூணுமே ஒரிஜினல் எட்டயபுரத்துக்கு ஃபேமஸான பொட்டு. ஒரிஜினல் பொட்டு குட்டி தானே இது? ஒரிஜினல் பொட்டு. கிடா குட்டியா பொட்டை குட்டியானே? சரிங்க. ஃபைனல் என்ன கொடுப்பீங்க? 1000 ரூபாய் குறைஞ்ச குட்டி கிடையாது. சரிங்க. சரியான கடாயா இருக்கு. இந்த கடை என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்கன்னா? 35 ரூபா. 35. இது கை வளர்ப்பு குட்டியா இல்ல மேய்ச்சல் குட்டியா? கை வளர்ப்பு தான். என்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு போய் வளர்த்தீங்களா இல்ல உங்க ஆட்கள குட்டியா எப்படிங்க? குட்டியா வாங்கிட்டு. என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க ஃபர்ஸ்ட் வாங்குறது? 9000. சூப்பர். 9000 ரூபாய்க்கு வாங்கி இப்போ 30,000 ரூபாய் ரேஞ்ச் வரைக்கும் வளர்த்திருக்கீங்க. குட்டி நல்ல தெளிவா இருக்கு. நல்ல ஒரிஜினல் ராக்கடாய். பல்லுனே? பல் போடல. இன்னும் பல் போடலையா? இன்னும் பல்லே போடலண்ணே? பரவாயில்லையே. பல் போடாத குட்டி தான் இது. பார்க்கவே குட்டி மாதிரி தெரியல, பெரிய கிடாய் மாதிரி தெரியுது. ஆனா இன்னும் பல்லே போடல அப்படின்னு அண்ணன் சொல்றாப்ல. ஆனா இப்போ ஃபைனல் வேலை என்ன வேலை விடுவீங்க?
32 வேணும். 32,000 அதுக்கு குறைஞ்சு கிடையாது என்னண்ணே? நமக்கு எந்த ஊருண்ணே? எனக்கு கெட்டி மாடு. சரிங்க சரிங்க. எத்தனை கடை கொண்டு வந்தீங்க இந்த மாதிரி? 2 கிடா. சரிங்க சூப்பர், ரொம்ப நன்றிண்ணே. இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி, எதுவும் கேள்வி இருக்கா? ஒன்றும் கேள்வி கேட்டு போறாங்க. கேட்டு போறாங்க, இன்னும் விற்பனை வாங்க இது இல்ல. வரல. சரிங்க விலை சரிங்க. வச்சு கேட்கல. இது பல் போட்டுச்சானே? இது பல் போட்டுச்சு. பல் போட்டுச்சு. அது எத்தனை பல்லு? இது 2 பல்லு. 2 பல்லு. அது நீங்க தான் கொண்டு வந்துருக்கீங்க. ஆமா. அது எவ்வளவு சொல்றீங்க? அது 35. 2 சேர்த்து வரும். 2 சேர்ந்து தான். சேர்ந்து வாங்கினா கொஞ்சம் கம்மியா கொடுத்துடலாம் தானே? சரிங்க சரிங்க. சரி, இப்போ அண்ணன் இப்பதான் நல்லா கேட்டுட்டு இருக்காங்க தானே? சரிங்கண்ணே. இனிமேதான் நிலவரம் தெரியும். ஏன்னா வந்து சூப்பர் கடை, ஆட்டுக்கு அதெல்லாம் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஆட்டுக்கு நல்ல கடை. சரிண்ணே சரிண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே. இந்த குட்டி என்ன ரேட்ண்ணே? 1500 சரிங்க. கிடா குட்டியா பொட்டை குட்டியா? கொட்டைக்குட்டி. பொட்டை குட்டி தான். ஏதோ கேள்வி கேட்டிருக்காங்களா அந்த குட்டிக்கு? 800 கேட்டாங்க. ஏன்னா 800 800 வரைக்கும் கேட்காங்க. நீங்க என்ன வேலை விடுவீங்க? நான் 1300 கொடுத்துருவேன். 1300. அது குறைஞ்சு கிடையாது. குறைஞ்சு. பொட்டை குட்டிங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியா வருதுன்னு. நல்ல ஒரு முகலட்சணமான குட்டி, நல்ல ஒரு ரா குட்டி. ஆமா. இது ஆட்டுல குட்டியானே? ஆட்டோட குட்டி. ஏன் கொடுக்கீங்க? ஆடு கொஞ்சம் வலை இல்லை, அதனால கொண்டு வந்தாச்சு. பால் இல்ல, பால் இல்லை, அதனால கொடுக்க வந்தாச்சு. சரிங்க சரிங்க. சூப்பர்ண்ணே, நல்ல ஒரு அழகான குட்டி. இன்னைக்கு சந்தையிலே நல்ல ஒரு அழகான குட்டி என்னண்ணே? சரிங்க. இது குறைச்சு கொடுக்க மாட்டீங்களா? நான் குறைச்சி கொடுக்க மாட்டேன். சரிண்ணே. அண்ணா இதுக்கடா என்ன விலை சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப? 45 சொன்னா. 45. ஆமா. என்ன விலைக்கு கேள்வியில இருக்கு இப்போ? 35 கேட்க. 35. 5000 கேள்வியில இருக்கு. ஆமா. என்ன வேலை ஃபைனல விடலாம் இதை? ஆனா சேர்ந்து 2 ரூபா முன்ன பின்னாடி கொடுக்க வேண்டியா? ஒரு 40 வந்தாலும் விட்டலாம். உள்ள வந்தா 37 அடிச்சிருவோம். 37 நாளும் ஒரு 2 ரூபா கூட வந்தா போதும். ஆமா. இது ஆட்டுல கிடந்த கிடையாது. ஆமா. பல்லுனே 2 தான் வருதா? ஆமா. சூப்பரா இருக்கு, நம்பவே முடியல. பெரிய இடையா இருக்கு. ஆமா 2 கிலோ இருக்கு. இது எந்த ஊர் அண்ணன்? உச்சாரம். சரிங்க. இப்போ எத்தனை ஆட்டுல இந்த கிடாய் வச்சிருக்கீங்க? 50 ஆட்டுல. 50 ஆட்டுல கிடந்த கிடாய் தான். ஆமா. நல்ல ஒரு ஆட்டுக்கு கொண்டு போனா இன்னும் ஒரு 3-4 வருஷம் உறுதியா வச்சுக்கலாம். வச்சுக்கலாம். கேரண்டியா இருக்கும். ஆமா. இது எப்படி ராவா பொட்டானே? நவக்கடாய் தான். ரா கிடாய் தான். நல்லா இருக்கும், ஆட்டுக்கு சூப்பரா இருக்கும். சூப்பர். ஆமாண்ணா, ஒரு 20 குட்டி கிடா குட்டிங்கண்ணா. சரிங்க. இதுல எப்படி நம்ம ஆட்டுல குட்டியில எப்படி? நம்ம சொந்த ஆட்டுல உள்ள குட்டி தாங்கண்ணா. இப்போ வந்து குட்டியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குட்டிகள் வளர்ப்பு எத்தனை நாள் இல்லை? ஆனா இது கரெக்டா 2.5 மாசம் குட்டியா. சரிங்க. ஆமா. செம்பரியா இப்போ ஆடு 2.5 மாசத்துல விற்பனை பண்றீங்க? 2.5 மாசம் தான். காய்ச்சல் இல்ல. ஆடு இதுக்கு மேல உங்களுக்கு மேய்ச்சா ஆட்டுல பால்றாத குட்டி வாடிடும். சரிங்க. இளமாட்டு குட்டி எல்லாரும் விரும்புவாங்க. ரொம்ப பெரிய குட்டி வாங்கி யாரும் வளர்க்க ஆசைப்பட மாட்டாங்க. இப்படி குட்டி வாங்கி வளர்த்தாங்கன்னா அவங்க கைக்கு பழகும் குட்டி சீக்கிரம். பெரிய குட்டில டப்புனு பழவாது. அதனால எல்லாரும் இப்படி இளமாட்டு குட்டி தான் வாங்கி வந்த உடனே விற்பனை ஆயிட்டு வண்டியில விட்டு இறக்கவே இல்லை போலயே? இறக்கவே இல்லை. அப்படியே வண்டியில வச்சு ஒரே நபரும் கேட்டாரு. சரிங்க. கேட்டா சரிங்க. நம்ம வியாபாரினா கூட சொல்லலாம். அவங்களும் சம்சாரி தான் கேட்டாங்க. சரிங்க. கேட்கவும் நம்ம ஒரு விலை சொன்னா அனுசரிச்சு கொடுத்தாச்சு. சரிங்க சரிங்க. இந்த மாதிரி குட்டி வாங்கணும் வாங்கலாம்னா. சரிங்க. அதே மாதிரி நம்ம ஆட்டுல ஒரு 70-80 குட்டிட்ட கிடக்கு. சரிங்க. ஒரு 250 ஆடு இருக்கு. சரிங்க. விற்பனைக்கு ஒரு 20-22 குட்டியா கொண்டு வந்தோம். சரிங்க. இன்னும் ஒரு 70-80 குட்டியில கிடக்கு. சரி, உங்க நம்பர் கொடுங்க. 7010 71 90 42. சரிங்க சரிங்க. எட்டையாவரம் ஒரிஜினல் பொட்டு குட்டி. அதாவது குட்டியிலும் கிடைக்கும், பெரிய பொட்டு ஆடுல தாயாடு வேணாலும் கிடைக்கும். சரிங்க சரிங்க. ஆமா, தாயாடு குட்டியோடயும் கிடைக்கும். சரிங்க. ஓகே. என்ன விலை சொல்லிட்டு இருக்கிறீங்க இப்ப? இதுல உள்ள தகப்பன் கடாய் தாய், தகப்பன் தாயை பார்த்து குட்டியை வாங்கிக்கலாம். 6 மாசம் குட்டியே இப்படி இருக்கு. இவ்வளவு சைஸ் வந்துட்டு மயிலம்பாடியோட மேல வந்துருக்கு. இது ஒரிஜினல் பொட்டு, சூப்பர், நல்ல டாப் குவாலிட்டி. அதாவது கலர் நல்ல ரா கலர் தானே. ஆனா அதாவது இப்போ ஃபைனல் ரேட் என்ன ரேட் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு ஜோடி வந்து 26,000. அனுசரிச்சு கொடுக்கணும். இது ஒண்ணு 25 ஜோடி 25,000 உறுதியா ஃபைனலா கொடுக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து எடுக்கணும். ஆனா எல்லாமே ஒரே கடையில உள்ள குட்டிகள் தானே. என்னென்ன தீவனங்கள் வச்சு வளர்த்துருக்காங்க? இதெல்லாம் கையேற வச்சு வளர்த்த குட்டிகள். தாயில பால் கொடுத்து கையேற வச்சு வளர்த்துருக்காங்க. சரி சரி, ரொம்ப நன்றிண்ணே. சூப்பர்ண்ணே. ஆமாண்ணே. மொத்தம் எத்தனை குட்டிகள் கொண்டு வந்துருக்கீங்க? ஒரு 40 குட்டிண்ணே. 40 தானே? ஆமாண்ணே. எல்லாமே இப்படி விற்பனை பண்றதுக்கா வளர்க்குறதுக்காக? குட்டி நம்ம விற்பனைக்கு. ஆமா, சேல் சைட்ல இது எல்லாமே. ஆமாண்ணே. இதெல்லாம் மொத்தம் மயிலம்பாடிலாம் இருக்கு. ஆமாண்ணே. இப்போ இந்த குட்டிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த ஜோடி 16 சொன்னோம். 14. சரிங்கண்ணே. இப்போ முடிஞ்சது 14 முடிஞ்சிருக்கு. 14 முடிஞ்சிருக்கு. அப்போ 2,000 ரூபா கம்மி ஆயிருச்சு. ஆமா, குட்டிக்கார கம்மி. இது லாபமா இல்லை எப்படிங்க? இப்போ பரவாயில்லண்ணே. பரவாயில்ல. இன்னைக்கு வந்ததுக்கு எப்படியோ குட்டி விற்பனை ஆயிருச்சு. குட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ 40 குட்டிகள் வந்து வளர்க்கையில என்னென்ன தீவனங்கள்லாம் போட்டு வளர்த்தீங்க எப்படி? நம்ம ஒன்லி மேட்சிங் பண்ணி மட்டும்தான் மேட்சில் வளர்ப்போம். ஆமா. இப்போ வந்து நம்ம அந்த குட்டி காடு எல்லாமே செட் பண்ண குட்டி தான். சரிங்க. நம்ம பண்ண முறைக்கு சூப்பரா இருக்கும்.
பண்ண முறை வளர்ப்புக்கு இந்த குட்டி ஏற்ற குட்டி சரிங்க சரிங்க எல்லாமே ஒரிஜினல் மயிலம்பாடி குட்டி சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிண்ணே. இன்னைக்கு சந்தையில கூட குறைவான பரவாயில்ல மக்கள் வந்தா வாங்கிடலாம். சரிங்க சரிங்க சரிங்க. நல்ல ஒரு கிடா. இது பல்லு எத்தனை? பல் போட்டுச்சா பல் போடலையா? இன்னும் பல்லே போடல. எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கிறீங்க? சரிங்க. பல் போடாத கிடாதான். அந்த அண்ணன் விலை தெரியலங்க. என்ன வேணா விடலாம், அது எதுவும் சொல்லிட்டு போயிருக்காங்களா? எதுவுமே சொல்லல. ஆனா ஒரிஜினல் பொட்டு கிடாய் தான். இது வளர்த்த கிடாயா இல்ல வாங்கி கொண்டு வந்திருக்கீங்களா? வளர்த்தது. ஓகே சூப்பர் கிடா.